வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வெறும் 6ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. ஆனா எழுதுனது 500க்கும் மேலான படைப்புகள். எப்படி ஒரு சாதாரண நெசவாளர் ஒரு மாபெரும் எழுத்தாளரா ஆனாரு? வாங்க, அருப்புக்கோட்டை செல்வம் அவரோட வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த ரெண்டு விஷயத்தையும் பாருங்களேன். ஒரு பக்கம் அவரோட படிப்பு வெறும் 6ஆம் வகுப்பு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் எழுதி குவிச்ச படைப்புகள் 500க்கும் மேல. அடேங்கப்பா, சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டுக்கும் நடுல எவ்வளவு பெரிய ஒரு பயணம் இருந்திருக்கும்னு. இதுவே போதும் அவரோட வாழ்க்கை எவ்வளவு ஸ்பெஷல்னு சொல்றதுக்கு. சரி, அவரோட கதை எங்கிருந்து தொடங்குதுன்னு பாப்போம். அருப்புக்கோட்டை செல்வம். அவரோட உலகம் தறிகளும் நூல்களும் நிறைஞ்சது. 1964 நவம்பர் 18ஆம் தேதி பிறக்கிறார். குடும்ப தொழில் நெசவுதான். சோ அதுதான் அவரோட வாழ்க்கையாவும் இருந்துச்சு. ஆனா பாருங்க, கையில தறி ஓடிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள வார்த்தைகளை வச்சு ஒரு பெரிய இலக்கியத்தையே நெய்யறதுக்கு அவர் தயாரா இருந்திருக்கார். எல்லாம் ஆரம்பிச்சது 1986ல தாங்க. மாலை முரசு பத்திரிக்கையில அவரோட முதல் சிறுகதை ஒன்னு வெளியாச்சு. அது வெறும் ஒரு கதை இல்ல, அது ஒரு சின்ன தீப்பொறி. அந்த பொறி தான் பின்னாடி ஒரு மிகப்பெரிய இலக்கிய பயணமா மாறப்போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. சரி, அந்த ஒரு சிறுகதையில ஆரம்பிச்ச பயணம் எங்க போய் நின்னுச்சு? அடேங்கப்பா, அது ஒரு பெரிய இலக்கிய சாம்ராஜ்யமாவே வளர்ந்துடுச்சு. வாங்க, அவர் எழுதி குவிச்ச படைப்புகளோட எண்ணிக்கையும் அதுல எவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு பாப்போம். நீங்களே அசந்து போயிடுவீங்க. 500க்கும் மேல. சும்மா நம்பருன்னு சொல்லிட்டேன், ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் தம் வாழ்நாள்ல இவ்ளோ எழுதியிருக்காரு. சிறுகதை, கவிதை, கட்டுரை, நாடகம். அடடா, இலக்கியத்துல என்னென்ன ஃபார்மேட் இருக்கோ அத்தனையிலையும் தன் முத்திரைய பதிச்சிருக்காரு. இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பும் அர்ப்பணிப்பும் இருந்திருக்கும் இல்லையா? அவர் எழுதுனது எங்கெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டுல நீங்க பேர் சொல்ற எல்லா முக்கிய பத்திரிகைகளையும் அவரோட படைப்பு வந்திருக்கு. மாலை முரசு, தினத்தந்தி, தினகரன் வசந்தம்ல இருந்து ராணி, கலைமகள், கோகுலம், தினமணி சிறுவர்மணி வரைக்கும் அவரோட எழுத்து போய் சேராத இடமே இல்லைன்னு சொல்லலாம். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அவர் வெறும் பேப்பர்ல மட்டும் எழுதல, காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார். பாருங்க, மதுரை ஆல் இண்டியா ரேடியோவுக்கு 20க்கும் மேற்பட்ட நாடகங்கள், கதைகள் எழுதியிருக்கார். மாச பத்திரிகைகள்ல 3 நாவல்கள் வந்திருக்கு. சரி, அதெல்லாம் அந்த காலம்னு சொன்னா, இன்னைக்கு இப்போ இருக்கிற டிஜிட்டல் யுகத்துல கூட யூடியூப்ல 80க்கும் மேற்பட்ட பாடல்களை வெளியிட்டிருக்காரு. பாத்தீங்களா அவரோட திறமைய? இவ்ளோ விஷயங்கள் எழுதினாலும் அருப்புக்கோட்டை செல்வம் அவரோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது ஒரு விஷயம்தான். அது குழந்தைங்களோட உலகம். ஆமாங்க, சிறுவர் இலக்கியம்தான் அவரோட பேஷன். அவரோட பயணத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அவரோட முதல் பெரிய பிரேக் த்ரூ இங்க தான் கிடைக்குது. 1996ல சிந்திக்க வைக்கும் சிறுவர் கதைகள்னு அவரோட முதல் புத்தகம் வெளியாச்சு. இந்த வாய்ப்பை கொடுத்த கற்பகம் புத்தகாலயத்தோட திரு ஈரா நல்லதம்பியே அவர் எப்பவுமே ரொம்ப நன்றியோட குறிப்பிடுவார். சொல்லப்போனா அந்த ஒரு புத்தகம் தான் அவரோட வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தையே தொடங்கி வச்சது. மொத்தமா பார்த்தா இது வரைக்கும் அவர் 30 புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதுல முக்கால்வாசி புத்தகங்கள் குழந்தைங்களுக்காக எழுதப்பட்டது. இதுல இருந்து தெரியுது இல்லையா, சிறுவர் இலக்கியத்து மேல அவருக்கு எவ்வளவு பெரிய காதல் இருந்திருக்குன்னு. சரி, அருப்புக்கோட்டை செல்வம் வெறும் ஒரு எழுத்தாளர் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அவர் தன்னை சுத்தி இருந்த சமூகத்து மேலையும் ரொம்ப அக்கறை வச்சிருந்தாரு. ஒரு நல்ல மென்டாரா, அடுத்த தலைமுறை எழுத்தாளர்களை உருவாக்குற ஒரு குருவா கூட அவர் இருந்திருக்காரு. அவரோட இந்த சமூக பங்களிப்ப 2 முக்கியமான கட்டமா பார்க்கலாம். முதல்ல 90கள்ல அருப்புக்கோட்டை வட்டார எழுத்தாளர் சங்கம்னு ஒன்னு ஆரம்பிச்சு நிறைய புது எழுத்தாளர்களை வளர்த்து விட்டார். அதுக்கப்புறம் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தோட மாவட்ட இணைச் செயலாளரை 10 வருஷம் இருந்து அந்த இலக்கிய வட்டத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கினார். சரி, இவ்ளோ செஞ்சிருக்காரே, ஒரு நெசவாளரோட இந்த விடாமுயற்சிக்கு இந்த சமூகம் என்ன அங்கீகாரம் கொடுத்துச்சு? வாங்க, அவரோட இலக்கிய பயணத்துக்கு மகுடம் சூட்டின மாதிரி கிடைச்ச விருதுகளை பத்தி கடைசியா பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க, அவரோட வளர்ச்சி எவ்வளோ சீரா இருந்திருக்குன்னு புரியும். 1986ல ஒரு சின்ன கதையில ஆரம்பிச்ச பயணம் 1998ல நாடகத்துக்காக பெரிய பரிசு வாங்குது. அப்புறம் 2001ல தமிழ்நாடு அரசோட குரல் பீடம் பாராட்டு. இப்படியே வந்து கடைசியா 2025ல அகவை முதிர்ந்த தமிழறிஞருங்கிற ஒரு பெரிய கௌரவத்தையும் வாங்குறார். நிஜமாவே ஒரு அற்புதமான பயணம் தான் இது. அவருக்கு கிடைச்ச பட்டங்கள்ல இது ரொம்பவே முக்கியமானது. சிறுவர் இலக்கியச் செம்மல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சிறுவர் இலக்கியத்தோட ஒரு தூண், ஒரு பெரிய ஆளுமைன்னு அர்த்தம். ராஜபாளையம் மணிமேகலை மன்றம் கொடுத்த இந்த விருது குழந்தைகள் இலக்கியத்துல அவரோட பங்களிப்பு எவ்வளோ வலுசுன்னு உறக்கச் சொல்லுது. இன்னொரு முக்கியமான விருது பாரதி பணிச்செல்வர். கேட்கவே எவ்வளோ கம்பீரமா இருக்கு பாருங்க. மகாகவி பாரதியாரோட இலக்கிய பணியை இவர் தொடர்ந்து செய்றாருன்னு அங்கீகரிக்கிற விருது இது.
உண்மையிலேயே அவரோட இலக்கிய வாழ்க்கைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கௌரவம் இதுதாங்க. அப்போ பாருங்க, 6ஆம் வகுப்பு மட்டுமே படிச்ச ஒரு நெசவாளரால தமிழ் இலக்கியத்துல, அதுலயும் குறிப்பா சிறுவர் இலக்கியத்துல இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்க முடிஞ்சிருக்கு. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரே ஒரு மனுஷனோட ஆர்வமும் விடாமுயற்சியும் சேர்ந்து ஒரு தலைமுறை வாசகர்களையும் எழுத்தாளர்களையும் உருவாக்க முடியுமா, முடியாதா? அருப்புக்கோட்டை செல்வம் அவரோட வாழ்க்கையே கண்டிப்பா முடியும்னு சொல்றதுக்கு ஒரு வாழும் உதாரணமா நம்ம முன்னாடி நிக்குது.